என்ன கேட்டால் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த நிகழ்ச்சியில் தடுமாறுறாங்க. இப்போ திமுகவினர் சிபிஐ கையில் இந்த என்கொயரி இந்த விசாரணை போனதுலேருந்து பார்க்குறேன் நான், ரொம்ப தடுமாறி போயிருக்காங்க. புரியுது. அதனால தடுமாற்றத்தினால்தான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அது எப்படி சார் சொல்கிறீங்க? சில ஏதாவது எக்ஸாம்பிள், இந்த உதாரணம் ஏதாவது கொடுக்க முடியுமா சார் அந்த தடுமாற்றத்துக்கு? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சாதாரணமாக கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நம்ம ஸ்டாலின் அவர்கள் சிபிஐயை கோரி இருக்கிறாரா இல்லையா? எல்லாத்துக்கும் கேட்டிருக்காரு சார். குட்கா வழக்கு உள்பட. சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்டார், ஓகே. ஆளுங்கட்சியாகி முதல்வராக இருக்கும் போதும் அந்த மடப்புறம் சிவகங்கை கஸ்டடி டெத் அஜித் குமார் அந்த வழக்கில் யாரும் கேட்காத போதே அவரே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அப்போ சிபிஐயை அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் கேட்டிருக்காரு. அவர் ஆளுங்கட்சியில் முதல்வராக ஆட்சியில் இருக்கும் போதும் கொடுத்துருக்கிறார், யாரும் கேட்காமலே. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவரு விஜயோ அவருடைய கட்சியோ சிபிஐயை கேட்கவே இல்லை. நீங்கள் நல்லா ஒரு பரப்புரையை பார்த்தீங்கன்னா பொய்யான பரப்புரை பரப்பப்படுகிறது. உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பல மனுக்கள் 5 6 7, அதில் ஒரு மனு தான் தாவேக சார்பா அதனுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ அர்ஜுனா கொடுத்த மனு. அந்த மனுவில் அவங்க பிரேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே நெவர் டிமாண்டட் சிபிஐ என்கொயரி. அவங்க சிபிஐயை பற்றி விஜய்க்கோ தாவேகாவினருக்கோ நல்ல புரிதல் இருக்கு. அது ஒரு இந்த படை தான், கேஜ்டு பேரட், குண்டு கிளி தான். ஒன்றிய ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.